First Peter chapter 1 verse 1 to 25. 1 பேதுரு 1 முதல் 25 வசனம் வரை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. வசனம் 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து காலத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பெத்தேனியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில், Peter and the apostles of Jesus Christ, to the strangers scattered to God, Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. வசனம் 2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலை கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த தெளிக்கப்படுகிறதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. Elect according to the foreknowledge of the God of Father, to God and sanctification of the Spirit, unto the obedience and the sprinkling of the blood of the Jesus Christ, and grace unto you, and the peace be the multiplied. வசனம் 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Blessed be the God and the Father of your Lord Jesus Christ, which according to his abundant mercy hath the begotten you then again unto a lively hope by the resurrection of the Jesus Christ from the dead. வசனம் 4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுகந்தரத்திற்கேதுவாக ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியும் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். To hand the incorruptible and the unfeiled and that unfaded, not away reserved in the heaven for you. 15. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலேயே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. Who are the kept by the power of the God to God faith unto the salvation, ready to be revealed in the last time. வசனம் 6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதல்ல. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள், wherein he greatly rejoiced to God now for ascension, if need and be he heard in the heaven as to God man for temptation. வசனம் 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இதுதான் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். That the trial of your faith, being the much more and precious than of gold, that an precious to God it be tried with fire, may be found unto the praise and to honor and glory at the appearing of Jesus Christ. வசனம் 8.
அவரே நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, whom having not and seen he love in whom to God now and he see him not yet and believing he rejoiced with joy unspeakable and full of glory. அதன் என்பது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமரட்சிப்பை அடைகிறீர்கள். Receive the end of your faith, even the salvation of your soul. வசனம் 10. உங்களுக்கு உண்டான கிருபையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். Our watch and salvation the prophet have the inquired and the searched diligently who and prophesied of the grace that and shall come unto you. அதனம் 11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தவர் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். Searching what and manner of time the Spirit of the Christ which was in them did and signify when he testified beforehand the sacrificing suffering of the Christ and the glory that and should follow. வசனம் 12. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்றும் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலேயே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இந்த வசந்தனோடு படிப்போம். 12. தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்றும் அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டதும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியிலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு அவைகளையே இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். And to whom it was an revelation that they not unto themselves but unto you, and they did and minister the things which are now and reported unto you by them that have the preacher the gospel unto you with the Holy Ghost sent down from heaven, which things the angel desire to look unto. வசனம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். Wherefore gray upon the lines of your minds be sober and hope to the end for the grace that is unto be forgot unto you at the revelations of the Jesus Christ. வசனம் 14. நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டு இருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து as obedient children, not an fashioning was also according to the former list in your the inaugurants. வசனம் 15. உங்களை அளித்தவர் பரிசுத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். But as
ye which and hate and call and you is holy, so be he holy in all manner of the conversation. வசனம் 16, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. Because it is the right and be holy, for I am holy. வசனம் 17, அன்றியும் பச்சதாபம் இல்லாமல் அவனுடைய கிரிகைகளின்படியும் நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவு பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். And if he call and the Father who without the respect of the person judgeth according to the every man work past the time of your the sojourning here in the fair. வசனம் 18, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்திரங்களை ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் for as much as ye can know that ye were not and redeemed with the corruptible things as silver and gold from your vain conversation received by the tradition from your fathers. வசனம் 19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? But with the precious blood of Christ, as of the lambs without blemish and without spot. வசனம் 20, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னமே குறிக்கப்பட்டவர்களாயிருந்தும் தமது மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். Who the world was foreordained before the foundations of the world, but was manifest in these last and time for you. வசனம் 21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையாக கொடுத்தார். Who by him do believe in God, that raised him up from the dead, and give him glory, that your faith and the hope might be in the God. வசனம் 22, ஆகையால் நீங்கள் மாயற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களையே சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் அசுத்த இருதயத்தோடும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Seeing he have the purified the soul in the obeying the truth and to God the spirit unto unforgiving love. Have the brother and see that he love one another with a pure heart fervently. வசனம் 23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. Being born again, not have the corruptible seed, but have the incorruptible, by the word of the God which liveth and abideth forever. வசனம் 24, மாமிசம் அல்லாமல் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமை அல்லாமல் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. For all flesh is as the grass, and all the glory of the man as the flower of the grass. The grass withereth, and the flowers thereof falleth away. வசனம் 25, கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. But the word of the Lord endureth forever, and this is the word
which by the gospel is the preached unto you. இப்படி சொல்லிட்டாரு பாருங்க. கடைசி வசனம் 25 வசனத்தில், கர்த்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படும் பட்டும் வருகிற வசனமே இதுவே. அவ்வளோதான். புல்லுக்கு ஈடாகவும் பூவுக்கு ஈடாகவும் வச்சுருக்கிற நம்ம வாழ்க்கையை, அது நம்ம அப்போ எப்படி அவர்கிட்ட நம்ம மகிமையாக அவர்கிட்ட பிரகாசமாக அவருக்கு அந்த பூவை பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம உழந்து போகக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படி சீக்கிரமாக போகுது. அது நம்ம அவருக்குன்னு நம்மளை கொடுக்கணும், அவருக்குன்னே நம்ம வாழணும் வாழ்க்கையை கீழ்ப்படுத்தோட. இதுதான் அது வெளிப்படுத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.